பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய ரசூலோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுவனத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் குறிப்பிடப்படாத ஒரு தலைப்பு தான் அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள், இறுதி 3 நாள். இந்த தலைப்பு உணர்ச்சி வசப்பட்டு நாம் கேட்டுவிட்டு செல்லக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த தலைப்பிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம், படிப்பினை, மரண நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு செய்த உபதேசங்கள் என்ன என்பதை கூர்ந்து கவனித்து நம்முடைய வாழ்வில் அதை பின்பற்ற வேண்டும். மரண நேரத்தில் அல்லாஹுடைய ரசூல் செய்த பிரார்த்தனை, நம்முடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட துஆக்களை மன நிறைவோடு அல்லாஹ்விடத்திலே செய்துவிட்டு இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்பட வேண்டும். தோழர்களே, இந்த உரை புகாரி, முஸ்லிம், திருமதி, அஹ்மது போன்ற நபிமொழி தொகுப்புகளில் இருந்து தொகுக்கப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் வாயிலாக இந்த உரை இன்றைக்கு அமைய உள்ளது. யாருக்காவது இது குறித்து ஹதீஸ் எண்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அன்பானவர்களே, உயிரை கொடுப்பதற்காக வேண்டி எந்த நேரமும் காத்துக் கொண்டிருந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் சிறந்த ஒரு குடும்ப தலைவராக, சிறுவர்களை கூட நேசிக்கின்ற ஒரு மாமனிதராக, போர் என்று வந்தால் போர் தளபதியாக, மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக, நாட்டினுடைய அதிபராக, அல்லாஹ்வினுடைய வகையோடு தொடர்பு இருக்கிற ஒரு இறை தூதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அந்த காலம். அற்ப அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நோய்வாய் வந்துவிட்டாலோ, நாம் நேசிக்கின்ற தலைவர்கள் இந்த உலகத்தில் இறந்து போய்விட்டாலோ அதற்காக வேண்டி ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது எல்லாம் இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் கூட அந்த நபித்தோழர்கள் இருந்த வரலாறு கிடையாது. வியாபாரத்திற்காக, போருக்காக, உறவினர்களை சந்திப்பதற்காக எப்படிப்பட்ட பயணங்களை தோழர்கள் செய்தாலும்
அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்காமல் வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள் அந்த தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையில் தொடர்ந்து ஏதாவது தோழர்கள் இல்லாவிட்டால் எங்கே அவருக்கு என்னானது என்று ஒரு தாயும் பிள்ளையும் எப்படி பாசத்தோடு குடும்பத்தில் வாழ்ந்து வருகிறார்களோ அதைவிட அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வருகிற அந்த காலகட்டத்தில் தான் அந்த மிகப்பெரிய அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு விதி. அந்த விதிக்கு ஏற்ப 63 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து 23 ஆண்டு காலம் இறை தூதர் என்கிற அந்தஸ்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை தூதர்களை பொறுத்தவரையில் நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்கள் மரணிக்க போகிறார்கள், அவர்களுடைய உலக வாழ்வு முடிய போகிறது, அவர்களுக்கு மரணம் நெருங்க போகிறது என்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா எல்லா இறை தூதர்களுக்கும் செய்வான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 3 வகையான முன்னறிவிப்பை அவருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டுகிறான். முதல் முன்னறிவிப்பு இது போன்றது ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் வந்தாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஓதச் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலும் ஓதி அதை சரிபார்ப்பது ஒவ்வொரு ரமலானுடைய வழக்கமாக இருந்தது. எந்த ரமலானுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்றாரோ அவருடைய வாழ்வில் இருக்கின்ற கடைசி ரமலானுடைய மாதம், அந்த ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து வழக்கம் போல திருக்குர்ஆனை ஓதச் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனை ஓதினார். ஓத கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது அவர்களே மீண்டும் ஒரு முறை ஓதுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார். தனது மகளை அழைத்து, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, மகளே, வழக்கத்திற்கு மாற்றமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்து 2 முறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓத கேட்டு சரிபார்த்ததை பார்த்தவுடனே எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 4996வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமலானுடைய மாதத்தில் அப்படி நடந்து கொண்டதற்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதம், துல்கஅதா, துல்ஹஜ் என்று அடுத்தடுத்து வருகிற மாதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் எல்லா நிலைகளிலும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். எந்த நேரமும் அந்த சம்பவம் நிகழலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய ஆரம்பித்தார்கள். திருக்குர்ஆனில் சின்னஞ்சிறிய ஒரு அத்தியாயம் உண்டு, நீங்கள் பலமுறை கேட்ட ஒரு அத்தியாயம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க போகிறார் என்கிற இரண்டாவது அறிவிப்பு இந்த சின்னஞ்சிறிய அத்தியாயத்தில். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு மிக சீக்கிரத்தில் தரப்போகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அந்த வெற்றிக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வரப்போகிறார்கள். அந்த நிலையை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கிற வசனம்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் அல்லாஹ்வினுடைய ஆயுள் காலம் முடிவடைய போகிறது என்று அறிவித்த ஆயத் இந்த ஆயத் என்று சொன்ன செய்தி புகாரியில் 4969வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இது இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வருட ஹஜ்ஜை நான் செய்ய போகிறேன் என்று அறிவிப்பு செய்கிறார். ரமலானுடைய மாதம் முடிந்தது, ஷவ்வாலுடைய மாதம் முடிந்தது. தன்னுடைய வாழ்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, உம்ரா மட்டும்தான் செய்து வந்திருந்தார். தனக்கு எந்த நேரமும் மரணம் வரலாம், அதற்குரிய அறிகுறிகள் தென்பட்டு விட்டது என்பதை புரிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி அறிவிப்பு செய்தார்கள். ஹதீஸ்களிலே பார்த்தால் ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறும் ஹஜ் என்றுதான் அதற்கு தலைப்பே போட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்விலே நிகழ்ந்த ஹஜ், அந்த ஹஜ் கடைசி ஹஜ். அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜும் செய்யவில்லை, உம்ரா தான் செய்திருக்கிறார். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜை நீங்கள் படியுங்கள், அடுத்த வருடம் உங்களை இந்த இடத்தில் சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெறுவேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இதை அல்லாஹ்வுடைய ரசூல் முதலிலே பயன்படுத்துகிற வாசகம். அதே போல அல்லாஹு தஆலா அரஃபா பெருவழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் நிற்கும் போதுதான் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த தூதராகிய முஹம்மது அவர்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், இனி எந்த குறையும் இந்த மார்க்கத்தில் கிடையாது, சொல்ல வேண்டிய அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன், எனது அருள் கொடைகளை நிஅமத்தை அவரின் மீது நான் பரிபூரணமாக்கி விட்டேன் என்கிற ஆயத்து இறங்கியது. நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே என்று அரஃபா பெருவழியில் தல்பியா சொன்னவர்களாக இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆற தழுவி சந்தோஷத்தோடு எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக இருந்த பொழுது ஒருவர் மட்டும் அழுது கொண்டே இருந்தார். அவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் போது நீங்கள் மட்டும் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, தோழர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய உயிரை விட மேலாக நாம் மதிக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய ஆயத் என்ன தோழர்களே? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப இனி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வராதா? வஹியோடு உள்ள தொடர்பு நின்று விட்டதே. வஹி வந்தால் தானே நம்மை அழைத்து அழைத்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவார். மார்க்கம் முழுமையாகிவிட்டது, வஹி நின்று விட்டது என்றால் இது எதை குறிக்கிறது? அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது ஒரு வகையான அறிவிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு ஒரு 10 தினங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை லொஹருக்கு முன்னதாக, ஃபஜ்ருக்கு பின்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். இந்த 6-7 தினங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நோய்வாய்ப்பட்டதும் மக்களை சந்தித்து பேசியதும், அந்த நோய்வாய்ப்பட்டதோடு அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்ததும் இந்த ஒரு 6-7 தினங்களில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தோழர்களே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதற்கு பிறகு வஹியே இல்லை என்று சொல்லுகிற இறுதியாக இறக்கப்பட்ட ஆயத்து தான் 2வது அத்தியாயத்தின் 281வது வசனம். அதற்கு பிறகு வஹி டோட்டலாகவே, இறுதியாகவே, கடைசியாக வஹி நின்று விட்டது. இந்த 2வது அத்தியாயத்தின் 281வது வசனத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு பொருத்தமாக கச்சிதமாக அல்லாஹு தஆலா அருளி இருக்கிறான் பாருங்கள். வத்தகு யௌமன், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் வத்தகு யௌமன், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் தான் கொண்டு செல்லப்பட உள்ளீர்கள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்விடத்தில் தான் கொண்டு செல்லப்பட உள்ளீர்கள். ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் அது சம்பாதித்ததை பூரணமாக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள். ஒவ்வொரு ஆத்மாவும் எதையெல்லாம் செய்தார்களோ அதன் கூலியை பூரணமாக அந்த நாளில் அவர்கள் அடைய போகிறார்கள். வஹும் லா யுظلمون. அதில் அவர்கள் 1% கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் என்கிற ஆயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக இறங்கிய ஆயத்து. தோழர்களே, அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி அடுத்தடுத்த ஆயத்துகள் இறங்க ஆரம்பித்தது. ஹஜ் முடிந்தது, துல்கஅதா துல்ஹஜ் முடிந்து முஹர்ரம் மாதம் பிறந்தது. சஃபருடைய மாதம் கடைசி கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிய ஒரு தலைவலி ஆரம்பமாகிறது. அதற்கு இடையில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்க போகிற ஒரு பயணம் உண்டு. அந்த நேரத்தில் முஆத் பின் ஜபல் அவர்களை ஒட்டகத்தில் அமர வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து நடந்து வந்து கொண்டிருந்தார். மதீனாவினுடைய துல்ஹுலைபா என்கிற நாட்டினுடைய எல்லை வரை, ஊரினுடைய எல்லை வரை. யா ரசூலல்லாஹ், நீங்கள் அமருங்களே, நான் நடக்கிறேன். வேண்டாம், நீங்கள் அமருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகத்தின் மீது அமர வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்தே துல்ஹுலைபா வரை வந்து அருமையானது ஒரு நசியத்தை தனது தோழர் முஆத் பின் ஜபல், யார் இந்த தோழர்? திருக்குரானை 4 பேரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஒருவர் தான் இந்த முஆத் பின் ஜபல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஹி எழுதுகிற துறையில் உள்ள ஒரு தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் வழி அனுப்புகிற நிகழ்ச்சியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், முஆத், நீங்கள் யமன் நாட்டுக்கு ஆளுநராக செல்லுகிறீர்கள். அங்கே நிறைய வேதத்தை கற்றுணர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். அங்கே போனவுடன் முதலாக நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்பதின் பக்கம் மக்களை அழையுங்கள். அந்த மக்கள் அதற்கு உடன்பட்டால், நீங்கள் ஒரு ஆளுநர், அந்த மக்கள் அதற்கு உடன்பட்டால் 5 கால தொழுகை உங்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறுங்கள். அதற்கும் அந்த மக்கள் உடன்பட்டால், வசதி உள்ளவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை ஜக்காத்தாக நிதியாக கேட்டு பெற்று அங்கு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். முஆதே, மார்க்கத்தை மக்களுக்கு எளிமையாக சொல்லுங்கள், கடினமாக சொல்லாதீர்கள். மக்கள் விரண்டோடும் விதமாக நீங்கள் நடக்காதீர்கள். நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துகிற விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். முஆதே, பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனைக்கு 1% கூட ஆளாகாதீர்கள். அது அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். முஆதே, ஒரு தலைவருக்கு, ஒரு நாட்டிலே இருக்கிற ஒரு ஆளுநருக்கு எவ்வளவு அற்புதமான உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற முஆத் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன வார்த்தை தான், முஆதே, நீ திரும்ப வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்றார்கள். நீ திரும்ப வரும் பொழுது என்னுடைய கபரஸ்தானை, என்னுடைய மையவாடியை தான் நீ பார்க்க வேண்டும், அல்லது எனது பள்ளியை தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பலானார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உபதேசத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அவருக்கு இந்த கடைசி வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியது. காரணம், நம்மை போல பேசுகிறவர் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல். அவர் ஒன்று சொன்னால் அது நடந்தே தீரும். நீ திரும்ப வரும் பொழுது என்னுடைய மன்னரை, எனது மனைவிமார்களுடைய வீடு, எனது பள்ளியைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னவுடன் நான் அழுக ஆரம்பித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன். அவர் சொல்லிவிட்டு அவர் நடந்து பயணமாகி கொண்டிருந்தார். நானும் அழுது கொண்டே நானும் சென்றேன். நான் ஆளுநராக யமன் நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அதைத்தான் நினைத்து பார்த்தேன். வந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டிருந்தார்கள் என்று சொன்ன சம்பவம் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1395, 1468, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில்
21,040வது நபிமொழியாக நீங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கலாம் தோழர்களே. முஆத் பின் ஜபல் அவர்களிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், திரும்ப வரும்பொழுது நான் இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிகுறிகள் அதிகம் அதிகம் தெரிந்து கொண்டிருந்த நேரம் எந்த தோழர்களுக்கும் தெரியாது. முஆத் அவர்களுக்கு சொன்னார், அவர் அப்படியே யமன் நாட்டுக்கு சென்று விட்டார். அவர் திரும்ப வந்து மதீனாவில் மக்களிடத்திலே சொல்லுவந்த வாய்ப்பில்லை. அவர் அப்படியே மதித்து யமன் சென்று விட்டார். எல்லோரும் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு செல்கிறார்கள். ஒரு மையத்தை அடக்கிவிட்டு திரும்ப வரும் பொழுது அவருக்கு ஒரு தலைவலி ஆரம்பமாகிறது. தலைவலியோடு மைமூனா என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியினுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 708வது நபிமொழி, புகாரி என்கிற கிதாபில் 4442வது நபிமொழி. தலைவலியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு, நாளை நான் எங்கே இருப்பேன், நாளைய மறுதினம் யாருக்குரிய நாள், அதற்கு அடுத்த நாள் யாருக்குரிய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களுக்குரிய நாட்கள் சொல்லப்பட்டது. நான் ஆயிஷாவிடத்தில் இந்த நோய் எனக்கு வந்திருக்கிற காரணத்தினால் ஆயிஷாவுடைய வீட்டில் நான் தங்கலாமா, எல்லோரும் அனுமதி தருவீர்களா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நிலைமைகளை பார்த்து எல்லா மனைவிமார்களும் ஆயிஷாவிடத்திலே தங்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு சென்றார்கள். எப்படி சென்றார்கள் என்பதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடத்தி கொண்டு செல்லவில்லையாம், தூக்கி கொண்டு சென்றார்களாம். அவருடைய காலினுடைய பெருவரல் கீழே கோடு போட்டுக் கொண்டது. பாதம் கூட கீழே வைக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சிப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னானது? 2 தோழர்கள் தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னானது? பதட்டம் நிலவ ஆரம்பித்தது மதீனத்து பெருவீதியில். மெல்ல மெல்ல செய்தி காட்டு தீயை போல பரவியது. காரணம், போர் என்றால் தளபதியாக நின்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் மதீனாவினுடைய இரவு நேரத்தில் திடீரென ஒரு சப்தம். எல்லோரும் சப்தம் வந்த திசையை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். மக்கள் மத்தியிலே பதட்டம் ஏற்பட்டது. அந்த திசையை நோக்கி பார்த்து பதட்டம் தணிவதற்குள் இரவிலே ஒரு குதிரையில் இருந்து ஒரு மனிதர் வருகிற சப்தத்தை சஹாபாக்கள் பார்த்தார்கள். யார் என்று பார்த்தவுடன், அருகில் வந்தவுடன் அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று தெரிந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சப்தம் வந்தவுடனே குதிரையை எடுத்து அந்த வேகமாக சென்று போய் பார்த்துவிட்டு மக்களுக்கு சொன்னார்கள், ஒன்றுமில்லை, சமாதானமாக இருங்கள், ஒன்றுமில்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு திடகாத்திரமான உள்ளம். மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த உடம்பு, தௌரு குலை, ஹிரா குகை என்று அல்லாஹுவை தனிமைப்பட்டு இபாதத்து செய்வதற்காக வேண்டிய ஹிரா குகை ஏறி இறங்கிய அந்த உடம்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் என்று வந்தால் தளபதியாக நின்று கொண்டு மக்களுக்கு போர் புரிந்த அந்த ஒரு உடம்பு 2 தோழர்களால் தூக்கி செல்லப்பட்டதை அறிந்த சஹாபாக்கள் மத்தியிலே பரபரப்புகள் ஏற்பட்டது. என்ன நடந்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்று சொல்லும் போது, அந்த புதன்கிழமை வருகிறது தோழர்களே. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விடுகிறார்கள். புதன்கிழமை தலைவலி அதிகமானவுடன் ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிய போகிறோம் என்பதை மெல்ல மெல்ல உணர்ந்துதான் இருந்தார்கள். நோய் அதிகமானது. தனது மனைவியிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது தலையிலே தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள், எனக்கு கொஞ்சம் சமாதானம் வேண்டும் என்றார்கள். ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு குளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பாத்திரத்தில் அமர வைத்தார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தலையிலே தண்ணீர் ஊற்றப்பட்டது. தலையில் தண்ணீர் ஊற்றப்பட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே வந்து நின்று கொண்டு 2 வாசகத்தை பயன்படுத்தி சிறிய ஒரு உரை நிகழ்த்தினார். புகாரியில் 466-67வது நபிமொழி, முஸ்லிமில் 4748வது நபிமொழி, 4753வது நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைகளிலே துண்டை கட்டிக்கொண்டு 2 தோழர்களுடைய உதவியோடு பள்ளிவாசலுக்குள் வந்து மிம்பருக்கு பக்கத்திலே அமர்ந்து
அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களை பார்த்து அல்லாஹுவை புகழ்ந்து ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் உரை நிகழ்த்தினார். அல்லாஹு தஆலா ஒரு அடியானை பார்த்து கேட்டானாம், உனக்கு உலகத்து செல்வங்கள் வேண்டுமா அல்லது அல்லாஹ்வின் புறத்தில் இருப்பது வேண்டுமா என்று அல்லாஹு தஆலா கேட்டார். அந்த அடியாரோ அல்லாஹ்வின் புறத்தில் இருப்பதை தேர்வு செய்து விட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீரென அங்கே ஒரு சப்தம், மிகப்பெரிய சப்தத்தால் ஒரு நபித்தோழர் எழுந்தார். அவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எழுந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே அவர் பேசிய ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் எனது உடலும் எனது பொருளாதாரத்தையும் நான் உங்களுக்கு வழங்குகிறேன், எங்களை விட்டும் போய்விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ். அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னவுடன் அந்த தோழர் அழும் பொழுது கூட பாக்கி உள்ள தோழர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்? ஒரு அடியாரை குறித்து உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டார். அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்தார் என்று தானே சொன்னார், ஏன் இந்த வயது முதிர்ந்தவர் அழுகிறார் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்தது, தோழர் புரிந்து விட்டார் என்று. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தோழராக அல்லாஹு தஆலா நண்பராக ஆக்கிக் கொண்டான். அதற்கு பிறகு என்னை ஆக்கிக் கொண்டான் அல்லாஹு தஆலா. நான் இந்த உலகத்தில் ஒரு தோழராக நான் ஏற்பாடு செய்ய வேண்டுமானால் இந்த அபூபக்கரை நான் ஏற்படுத்தி இருப்பேன். ஆனால் அல்லாஹுதான் எனது தோழர். அல்லாஹ் என்னை தோழராக ஆக்கிவிட்டான். இல்லாவிட்டால் இந்த அபூபக்கரை நான் தோழராக ஆக்கியிருப்பேன். உடலாலும் பொருளாலும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அதிகம் தியாகம் செய்தவர் இந்த அபூபக்கர். நான் ஒன்றை மட்டும் உங்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். நாளது முதல், புதன்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார், நாளது முதல் எனது வீட்டுக்கு அபூபக்கரை தவிர தயவு செய்து யாரும் வராதீர்கள் என்றார்கள். அப்பொழுதுதான் சஹாபாக்கள் மிகுந்த ஆச்சரியத்திற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சஹாபாக்கள் உள்ளாகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னானது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னானது என்று மெல்ல மெல்ல சஹாபாக்கள் மத்தியில் அதிர்ச்சிகள் பரவ ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட எதை மக்களுக்கு கடைசியாக நினைவுபடுத்த வேண்டுமோ அதை மட்டுமே நினைவுபடுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 4443வது நபிமொழி 1390 1340, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 8449, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 7054வது நபிமொழிகள் இப்போது சொல்லப்படுகிற விஷயம். முகத்தில் ஒரு கம்பளியை தூக்கி போட்டுக்கொண்டு மூச்சு திணறும் பொழுது மட்டும் அந்த கம்பளியை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, தனக்கு முன்னால் நபிமார்களுக்கு நேர்ந்த கொடுமை நம்முடைய மரண காலத்திற்கு பிறகு நமக்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, நமக்கு முன்னால் நேர்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நமக்கு முன்னால் நேர்ந்த கொடுமை, அவரையே மக்கள் வழிபட ஆரம்பித்த கொடுமை, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தும் அவரை அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அவர்தான் கடவுள் என்றும் ஒரு இறை தூதர் வணங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒரு ஆண்டுகள் தான் வித்தியாசம். அந்த யூதர்களையும் நசாராக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வைத்து பார்த்திருக்கிறார்கள். அதை தனக்கு பிறகு அதே போன்றதொரு நிலை நம்முடைய வாழ்விலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மக்களிடத்திலே செய்த துஆ, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அருளை விட்டும் தூரமாக்குவானாக. நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் வணக்க ஸ்தலங்களை உருவாக்கிய பாவிகள் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்கள் இறந்து போனால் இறந்த இடத்தை கட்டி உயர்த்தி அங்கே போய் வணக்க வழிபாடு செய்கிற யூதர்களும் நசாராக்களும் நாசமாகட்டும் என்றால் அதுபோன்ற காரியங்கள் தன்னுடைய வாழ்வில் யாரும் செய்துவிடக் கூடாது என்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹுவே எனது கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக நீ ஆக்காதே. எப்பொழுது செய்கிற துஆ? மரணிப்பதற்கு 5 தினங்கள்
புதன்கிழமை செய்கிற துவா, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுஅபத், அல்லாஹுவே எனது கபரை மக்கள் வணங்கும் இடமாக ஆக்காதே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு பிரார்த்தனை மட்டும் செய்யாமல் இருந்தால், இறுதி நேரத்தில் எச்சரிக்கை மட்டும் செய்யாமல் இருந்தால், அவருடைய கபரையும் கட்டி உயர்த்தி மக்கள் வழிபட்டு இருப்பார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, கபர் வழிபாடுகள் என்பது முஸ்லிம்களுடைய பண்பல்ல. கபறுகளை கட்டி உயர்த்தி அங்கே வணக்க வழிபாடு செலுத்துவது என்பது யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். இந்த உலகத்தில் காபாவுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வருடமும் 25 லட்சம் 30 லட்சம் மக்கள் ஒரு தினத்தில் ஒன்று கூடுகிறார்கள் என்றால், ஷியாக்களால் கட்டி உயர்த்தப்பட்ட கபரில் தான் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்பதை உடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். கபரு கலாச்சாரம் யூதர்களை தொட்டு நசாராக்களை தொட்டு ஷியாக்களின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஊடுருவப்பட்ட கலாச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரம் நெருங்கும் பொழுது, எனது மையவாடிக்கு வாருங்கள், இபாதத்துகளை செய்யுங்கள், பிரார்த்தனைகளை புரியுங்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன் என்று சொல்ல வந்தவர் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மஸாஜித், யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அருளை விட்டும் தூரமாக்குவானாக. நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுஅபத், அல்லாஹுவே எனது கபரை மக்கள் வணங்கும் இடமாக ஆக்காதே, எனது கபரை மக்கள் கந்தூரி நடத்தும் இடமாக நீ ஆக்காதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்திக்கலானார்கள். மீண்டும் எனது தலையில் தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள், மக்களுக்கு நான் நசியத்து செய்ய வேண்டும் என்று மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, மீண்டும் தண்ணீர் எடுத்து ஊற்றப்பட்டது. மீண்டும் ஒரு துண்டை எடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் தலையிலே கட்டினார்கள். மீண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பள்ளிக்கு கொஞ்சம் தூக்கி செல்லுங்கள், என்னை பள்ளிக்கு கொஞ்சம் தூக்கி செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் தூக்கி கொண்டு வரப்பட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் மிம்பர் படியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டு சொன்னார்கள். முஸ்னத் அபு யாலா என்று சொல்லப்படுகிற கிதாபில் 6824வது நபிமொழியாக நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் மக்களை பார்த்து சொன்னது, இந்த உலகமே வியக்கக்கூடிய வகையில் மக்களுடைய மனித உரிமை எந்த அளவுக்கு பாதுகாத்த ஒரு மாமனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு ஒரு சான்றான ஒரு நிகழ்வு. மரணத்திற்கு 4-5 தினத்திற்கு முன்னால் 23 ஆண்டு காலம் தன்னை மதித்த தன்னுடைய தோழர்கள், 23 ஆண்டு காலம் தான் புறப்படு என்றால் ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் புறப்பட்ட தோழர்கள், வா என்றால் வருவார்கள், அமரு என்றால் அமருவார்கள், எழுந்திருங்கள் என்றால் எழுவார்கள், எங்கே எப்பொழுது எதற்கு என்றெல்லாம் அந்த தோழர்கள் கேட்க மாட்டார்கள். அப்படி யாரோடு வாழ்ந்தார்களோ அந்த தோழர்களை சந்திக்க 4 தினங்களுக்கு முன்னால் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்பொழுது பழி தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பேசுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செய்கிறார். ஐங்கால தொழுகைக்காக வேண்டி எப்பொழுதும் வந்து தொழுகையை நடத்தி கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து வராமல் மக்களால் தூக்கி கொண்டு வரப்படுகிறார்களே என்றெல்லாம் மக்கள் வியந்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி தகவல், நான் பழி தீர்ப்பதற்காக வேண்டி வந்தேன் என்றார்கள். யாரை பழி தீர்க்க? முஹம்மதாகிய என்னை நீங்கள் பழி தீர்க்க, முஹம்மதாகிய என்னை நீங்கள் பழி தீர்க்க. நான் எனது ஆயுள் காலத்தில் யாரையாவது அடித்திருந்தால் தயவு செய்து என்னை திரும்ப நீங்கள் அடியுங்கள், யாரையாவது நான் பேசியிருந்தால் திரும்ப என்னை நீங்கள் பேசுங்கள், யாரிடமிருந்தாவது காசு பணம் வாங்கி இருந்தால் அதை என்னிடமிருந்து திரும்ப நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார் என்று பார்க்கிறோம். லோஹருடைய நேரம் வந்தது. பிலால் அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் பாங்கு சொல்ல சொன்னார். பிலாலும் பாங்கு சொன்னார். லோஹருடைய நேரத்திற்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை அடிப்பவர் இல்லையா, என்னை பழிதீர்ப்பவர் இல்லையா, பழிதீர்ப்பவரை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபித்தோழர் சபையில எழுந்தார், யார் ரசூலல்லாஹ் 3 தீனார் ஒரு கட்டத்தில் என்னிடமிருந்து வாங்கி நீங்கள் ஒரு யாசகம் கேட்டு வந்தவருக்கு கொடுத்தீர், அது எனக்கு வேண்டும் யார் ரசூலல்லாஹ் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்களுக்கு கட்டளையிட 3 தீனார் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டது. தோழர்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற இந்த நிலைமையில் உனக்கு 3 தீனார் தான் தேவையா என்றெல்லாம்
ஒரு கழுகு பார்வை, கோப பார்வை பார்த்தார்கள். எழுந்த தோழர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதை பார்த்தால் அவர் நம்மை விட்டும் போய்விடுவாரோ என நான் பயந்து போய் கடைசியாக அவருடைய கையிலிருந்து ஏதாவது என்னிடத்தில் இருக்கட்டுமே என்பதற்கு தான் வாங்கினேனே தவிர 3 தீனார் எனக்குன்றும் தேவையில்லை என்றார். இனி ஒரு தோழர் எழுந்தார், யா ரசூலல்லாஹ், என்னை ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்படி கம்பை வைத்து லேசாக அடித்து காயப்படுத்தினீர்கள், ஆகவே திரும்ப நானும் அடிக்க வேண்டும் என்று சொன்னார். மேலாடையை கழற்றினார். வந்த தோழர் அந்த நபித்துவத்தில் முத்திரையிட்டு தேம்பி தேம்பி அழுதார். என்ன காரணம்? இது அல்லாஹ்வுடைய ரசூலை முசாபஹா செய்வதற்கு கடைசியாக தனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே என்பதற்காக வேண்டி செய்தேன் என்று அந்த தோழர்கள் சொன்ன அந்த கண் கலங்குகிற சம்பவத்தை எல்லாம் அன்பானவர்களே ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். என்றால் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு வாழ்ந்தார், எப்படியெல்லாம் அந்த மக்களோடு வாழ்க்கை நடத்தினார் என்பதை நாமெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது தோழர்களே. நம்மாலே இந்த நபிமொழிகளை தொகுத்து வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ நம்முடைய கண்களையே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அந்த நாயக தோழர்கள், அவரோடு வாழ்ந்த அந்த நாயக தோழர்கள் என்ன துடியாய் துடித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி படுத்துக் கொண்டிருக்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபிசீனியாவுக்கு சென்றோமே, அப்பொழுது மாரியா என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் உருவங்களை எல்லாம் வரைந்து வைத்திருந்தார்கள், யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் உண்மைதான், நல்லவர் ஒருவர் இறந்து போனால் அந்த இறந்த இடத்தில் கட்டிடங்களை கட்டி உயர்த்தி வணக்க வழிபாடுகளை செலுத்தி அவருடைய உருவத்தை அதன் மேல் பதிப்பார்கள் ஒரு சில பேர். அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் மோசமான மனிதர்கள், படைப்பினங்களிலே மிக மிக மோசமான மனிதர்கள், கபர் வழிபாட்டுக்குரியவர்கள், உருவங்களை வரைகிறவர்கள், நல்லடியார்களை நினைவு கூறுகிறோம் என்கிற வயலில் உருவங்களை அவர்களுடைய மையவாடியிலே கொண்டு போய் வரைந்து நினைவு கூறுகிற மக்கள், படைப்பினங்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 919வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த நாளில்தான் வியாழக்கிழமை, புதன்கிழமை முடிந்து வியாழக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் நோய்வாய்ப்படுகிறார். நோய் அதிகமாகிற நேரம் வியாழக்கிழமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாழக்கிழமை வரும்பொழுதெல்லாம் அழுவார்களாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு. சஹாபாக்கள் கேட்பார்களாம், வியாழக்கிழமை வரும்பொழுதெல்லாம் அழுகிறீர்களே, என்ன காரணம்? உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் கடைசியாக பார்த்த கிழமை வியாழக்கிழமை, நோய் அதிகமான நேரம் வியாழக்கிழமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரத்தில் வல் முர்ஸலாத்தி உர்ஃபன் என்கிற 77வது அத்தியாயத்தை மக்ரிபுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு சென்றாரே, அதற்கு பிறகு எங்களுக்கு தொழுகைக்கு தலைமையேற்று கூட அல்லாஹ்வுடைய ரசூல் இமாமாக நிற்கவில்லை. மக்ரிபுடைய நேரம் உம்மு ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபضல் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தாய் மகனிடத்திலே ஒரு நாள் சொன்னார்கள், மகனே, எனக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனத்தை ஓது. மகன் ஓதுகிறார், வல் முர்ஸலாத்தி உர்ஃபன் என்கிற அத்தியாயத்தை. மகனே, ஓதுவதை நிறுத்து. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமை அந்த நாள் மக்ரிபுடைய நேரத்தில் எங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி கடைசியாக ஓதிய அத்தியாயம். இதை ஓதாதே, எனக்கு அந்த நாள் நினைவுக்கு வருகிறது என்று சொன்ன சம்பவம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரியில் 4429வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய நேரத்தில் தொழ வைத்து விட்டு சென்று விட்டார்கள். இரவுடைய நேரம், இஷாவுடைய நேரம் வரும் பொழுது எல்லோரும் பள்ளியிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்பொழுது வருவார் என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகைக்கு ஆளையே காணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய நேரம் வந்தவுடன் ஆயிஷா அவர்களை பார்த்து, மக்கள் எல்லாம் இஷா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். இல்லையா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியா, எனது தலையிலே தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே தண்ணீர் எடுத்து ஊற்றப்பட்டது. இந்த செய்தியை புகாரியில் 664வது நபிமொழி, 687வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தலையில் தண்ணீர் எடுத்து ஊற்றப்பட்ட உடனே
தொழுகைக்கு தயாராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். எழுந்து கூட நிற்க முடியாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டது. கொஞ்சம் தெளிந்தவுடனே மீண்டும் இரண்டாவது முறை எழுந்து நின்றார். மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்தார். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் தான் நாம் இனி நிற்கக்கூட முடியாது என்பதை உணர்ந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு இமாமத்தாக நின்று தொழ வைக்குமாறு சொல்லுங்கள். யா ரசூலல்லாஹ், திரகாத்திரமான உமரிடத்தில் சொல்லலாமே, நீங்கள் நிற்கிற இடத்தில் நின்று தொழ வைக்க பக்குவமில்லையே எனது தந்தைக்கு, அழுது விடுவாரே. நீங்கள் நின்று தொழ வைத்த இடத்தில் நின்று திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது எனது தந்தை அழுது விடுவாரே. யா ரசூலல்லாஹ், உமரிடத்திலே சொல்லலாமே, உமது தந்தை அபூபக்கரை தொழ வைக்க ஏவுங்கள். 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லப்பட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தொழுகை நடத்தினார். முதல் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் எதிரே வீட்டுக்குள் இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் நின்று தொழுகை நடத்தி அந்த 13 ஆண்டு கால மஸ்ஜித் நபவியில் முதலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷாவுடைய தொழுகையை மக்களுக்கு தலைமையேற்றி தொழுது கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மரணத்திற்கு பிறகும் மக்கள் ஒரு தலைமையின் கீழ் இந்த நற்பணிகளை தொடர்ந்து செய்வார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் படுத்துக் கொண்டே திரைச்சீலையை அகற்றி பார்க்கிறார்கள். வீட்டினுடைய அமைப்பு அப்படித்தான். திரைச்சீலையை அகற்றினால் தொழுகிற எல்லா காரியங்களும் தெரியும். வீட்டினுடைய பள்ளியினுடைய ஒரு காம்பவுண்ட் சுவரில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள் இருந்தது. திரைச்சீலை அகற்றி பார்த்தார், மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் அவருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அலி அவர்களையும் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, என்னை அந்த ஜமாத்துக்கு தூக்கி செல்லுங்கள், என்னை அந்த ஜமாத்திற்கு அழைத்து செல்லுங்கள். 2 பேரும் அல்லாஹ்வுடைய ரசூலை தூக்கி சென்றார்கள். கால் கீழே வைக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலால் கொண்டு தூக்கி வரப்படுகிறார் என்பதை அறிந்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பின்புறமாக வரத் தொடங்கினார்கள். தொழுகையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை கொண்டு முதுகிலே வைத்து அப்படியே நில்லுங்கள் என்று சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அபூபக்கர் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார் என்கிற ஒரு செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம். இது வியாழக்கிழமை இஷாவுடைய நேரத்தில் நடந்தது தோழர்களே. வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வரவில்லை. சனிக்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் வெளியே வரவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மறாவது நாள் ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போகின்ற ஒரு தினத்திற்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் காட்டு தீயை போல செய்திகள் பரவிய பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி வந்து நலம் விசாரித்து விட்டு திரும்ப போகிறார்கள். வெளியே பள்ளி வாயிலுக்கு வெளியே அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நிலைமை என்னானது, அவருக்கு என்னானது? இஷா தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரத்தில் காணவில்லையே, வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய குத்துபாவை அவர் நிகழ்த்தவில்லையே, என்னானது? அவர் இனி வருவாரா? நம்மை குறித்து விசாரிப்பாரா? நம்மோடு பேசுவாரா? திண்ணைகளிலே இருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும். அவர்களை தாண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு திரும்ப சென்றார்கள். மக்கள் எல்லாம் கேட்டார்கள், அலி அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருக்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நன்றாக இருக்கிறார் என்று சொன்னார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய கையை பிடித்து கொஞ்சம் தள்ளி நின்று போய் சொன்னார்கள், அப்ப அலி அவர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அப்துல் முத்தலிஃபினுடைய மக்களில் நிறைய பேருடைய மரணத்தில் நான் பங்கெடுத்தவன். சக்கராத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய முகங்களும் எப்படி இருக்கும் என்பதை நான் நன்றாக அறிந்தவன். அதே நிலையை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பார்க்கிறேன். இதே நிலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுவாரா என்று நான் நினைக்கிறேன் அலி அவர்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி புகாரியில் 4447வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். புகாரியில் 5023வது நபிமொழி. இப்னு மஸ்ஊத் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே கை வைக்கிறார். யா ரசூலல்லாஹ், காய்ச்சல் எப்படி இருக்கிறது?
வேதனை எப்படி இருக்கிறது யா ரசூலல்லாஹ்? அதிகமாக வேதனையா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பதில் சொன்னார்களாம், உங்களில் 2 பேருக்கு கொடுக்கப்படுகிற வேதனை எனக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களில் 2 பேருடைய வேதனை எனக்கு கொடுக்கப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப கேட்டார்கள், அப்படியானால் யா ரசூலல்லாஹ் 2 பேருக்குரிய நன்மை உங்களுக்கு உண்டுமா? ஆம், எனக்கு 2 நன்மைகள் உண்டு. இப்னு மஸ்ஊதே, ஒரு இறை விசுவாசிக்கு காய்ச்சலோ ஒரு துன்பமோ வந்தால் காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து விடுவதை போல அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் 5022வது நபிமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலால் அடைந்த அந்த வேதனையை நான் பார்த்திருக்கிறேன், அதுபோல ஒரு வேதனையை வேறு யாரும் அடைந்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார். புகாரியில் 4403வது நபிமொழி, 4402வது நபிமொழி. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நோய்வாய்ப்பட்டிருந்தால் இந்த நோய்க்கு முன்னதாக அவரை ஓதி பார்க்க யார் வருவார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன உடல்நல குறைவா, நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றீர்களா என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்காக வேண்டி செய்கிற துஆவை கூட நாம் பார்க்கிறோம். யா அல்லாஹ், உனது பெயரால் நான் இவருக்கு ஓதுகிறேன், அனைத்து நோயிலிருந்தும் இவரை நீ காப்பாற்றுவாயாக, பொறாமைக்காரனின் கண்களுடைய தீங்கிலிருந்தும் இவரை நீ காப்பாற்றுவாயாக, கண்ணேறு கொள்கிற அந்த மனிதர்களுடைய தீங்கிலிருந்தும் இவரை நீ காப்பாற்றுவாயாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி அவர் நோய்வாய்ப்படும் பொழுதெல்லாம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி இருந்த நேரம் அந்த நேரம். புகாரியில் 4440வது நபிமொழி, 6286வது நபிமொழி. எல்லா மனைவிமார்களும் இருக்கும் போது நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி அந்த நேரத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. ஆயிஷா அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், சஹாபாக்கள் வந்து போகிறார்கள், வெளியே நபித்தோழர்கள் தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க போகிற அறிகுறி முகத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். இப்படியே அந்த வியாழக்கிழமை முடிய போகிறது தோழர்களே. அப்பொழுதுதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். புகாரியில் 4462வது நபிமொழி. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து, யா அல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு என்ன ஒரு வேதனை, எனது தந்தையினுடைய வேதனையை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லையே என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகளே, இந்த நாளுக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு நீ வேதனை கிடையாது, இந்த நாளுக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனை கிடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு வெளியே அழுது கொண்டிருக்கிற அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சிரமப்பட்டு எழுந்து வந்தார்கள். எழுந்து வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி புகாரியில் 3628வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்லாம் வளரப்போகிறது, கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் இணைய போகிறார்கள். ஆனால் எனது இந்த அன்சாரி தோழர்கள் மக்களிலேயே குறைய போகிறார்கள். உணவில் எப்படி உப்புகள் குறைவாக இருக்குமோ அதே போல இந்த மனித சமுதாயத்தில் எனது அன்சாரி தோழர்கள் குறைவாக இருப்பார்கள். அவர்கள் ஏதாவது குற்றங்குறைகள் செய்தால் அதை பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள், அவர்களுடைய நல்ல நல்ல காரியங்களை பார்த்து ஆறுதல் அடையுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவிடத்திலே தெளிவாகவே சொல்லிவிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். புகாரியில் 6286வது நபிமொழி, 3623வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். பாத்திமா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருகிலே அமர வைத்தார்கள். பாத்திமா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வலது பக்கம் அமர்ந்தார்கள். மகளே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் ரமலானுடைய நேரத்தில் வந்து 2 முறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதச் சொன்ன பிறகு நான் முடிவெடுத்து விட்டேன், எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று. இப்பொழுது நான் படுக்கிற இந்த படுக்கையோடே நான் மரணித்து விடுவேன் மகளே, உனக்கு முன்னாலே நான் சென்று விடுவேன் மகளே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் பதட்டப்பட்டு
பதட்டப்பட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். யா ரசூலல்லாஹ், எனது அருமை தந்தையே, என்ன சொல்லுகிறீர்கள்? பதட்டப்பட்டார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்பட்ட தனது மகளை பார்த்து மீண்டும் தனது அருகிலே அமர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது குடும்பத்தில் முதலில் நீதான் என்னை வந்து சந்திக்க போகிறாய். உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், நான் சிரிக்க ஆரம்பித்தேன். மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் கையை பிடித்து, மகளே, பெண்களின் தலைவியாக சொர்க்கத்தில் நீதான் வரப்போகிறாய் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த முன்னறிவிப்பின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணப்பட்டார்கள். தோழர்களே, குடும்பத்தில் முதலில் உள்ள மரணம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை இரவு முழுக்க கழித்து விட்டார்கள். வெள்ளியும் சனியும் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கள் மத்தியிலே நடமாடக்கூட வரவில்லை. அதுவரை எங்கும் செல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனுக்குடனே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது நாள் திங்கட்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு லோஹருக்கு முன்னதாக உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறார். ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நடவடிக்கையை பாருங்கள். வீட்டில் ஏதாவது தங்க தீனார்கள் வெள்ளி தீனார்கள் உண்டுமா என்று கேட்கிறார்கள். இருக்கிற தீனார்கள் கொண்டு வரப்பட்டது. உடனே அதை தர்மமாக கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சம்பவம். அடிமைகள் எல்லாம் விடுதலை. 1-2 அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகள் எல்லாம் விடுதலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எப்படி இருந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனது மடியில் அல்லாஹ்வுடைய ரசூல் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென விளக்கு அணைந்து விட்டது. காரணம், விளக்கில் எண்ணெய் இல்லை. நான் பக்கத்து வீட்டிலிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டு மீண்டும் எண்ணெயை ஊற்றி விளக்கெரித்தனார். அந்த நாள் இந்த உலக மக்களுக்கே அறிவு ஒளியை ஏற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அன்றைக்கு விளக்கு இல்லை. இது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இந்த மனித சமுதாயத்திற்கு. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஆட்சியாளர்கள் பாடம் படிக்க வேண்டும். ரஹமத்துல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன். மரணிக்கும் போது வீட்டிலே இருக்கிற விளக்கில் எண்ணெய் இல்லையாம், விளக்கு அணைந்ததாம். அண்டை வீட்டிலிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டு ஊற்றிய பிறகுதான் விளக்கு நாங்கள் பற்ற வைத்தோம் என்று அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் என்ன வாழ்க்கை தோழர்களே இந்த வாழ்வு! இருக்கிற காசு பணங்களை எல்லாம் தர்மமாக கொடுத்தார், அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்தார் என்று ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வாழ்வு மெல்ல மெல்ல கழிந்தது. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நாள். திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 12. திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 12. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த 63வது வயதில் திங்கட்கிழமை மரணித்தாரோ அதே கிழமைதான் அபூபக்கர் சித்திக் அவர்களும் மரணித்தார். அதே கிழமைதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்தார்கள். திங்கட்கிழமை. திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அல்லாஹ்விடத்தில் ஒரு இறை விசுவாசியுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரத்தில் எப்படியெல்லாம் நடந்தார் என்பதை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 715, 716, 717வது நபிமொழி, புகாரியில் 4440, 4438வது நபிமொழி. தோழர்களே, ஃபஜ்ர் தொழுகையை மக்கள் தொழுகிறார்கள். எழ முடியாது. படுத்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார். மரணிப்பதற்கு முன்னால் திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரத்தில் மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரைச்சீலையை அகற்றிய பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு சில வாசகத்தை ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம். இறைவா, அல்லாஹுவே, உன்னுடைய செய்தியை நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா? உன்னுடைய செய்தியை நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா? உன்னுடைய செய்தியை நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா? 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 825வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்துவிட்டு அருமையான ஒரு புன்னகையை அந்த மக்களை பார்த்து செய்தவுடன் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்கள் பார்க்காத அந்த மக்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைச்சீலை அகற்றி இப்படி யா அல்லாஹ் நான் சொல்லிவிட்டேனா என்று அந்த மக்களை எல்லாம் பார்த்து இறுதி கட்டமாக ஒரு புன்னகை சிரித்த அந்த காட்சியை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அன்றைக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை போல எங்களுக்கு வேறு என்றைக்கும் மகிழ்ச்சி இல்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அன்றைக்கு திருக்குர்ஆனுடைய தாளை போல பிரகாசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் நன்றாக ஆகிவிட்டார், அவர் இனி வருவார், அவருக்கு உடல் நன்றாக ஆகிவிட்டது என்று எங்களுடைய தொழுகைகள் எல்லாம் குழம்பி போய்விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சிரித்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல், அல்லாஹ்வுடைய ரசூல் நன்றாகிவிட்டது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நன்றாகிவிட்டது என நினைத்து அருகிலே இருக்கிற கிராமத்திலே இருக்கிற தனது சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பிறகு அனுமதி கேட்டுவிட்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள் சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் திரைச்சீலையை அப்படியே மூடிவிட்டு சென்று விட்டார். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் பார்க்கவில்லை, மரண செய்திதான் நாங்கள் கேட்டோம் என்றார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தேன் அல்லாஹ்வுடைய ரசூலை. எனது தம்பி, எனது சகோதரன் அப்துர் ரஹ்மான் அந்த இடத்திற்கு வந்தார். அவருடைய சட்டை பையுக்குள் மிஸ்வாக்குடைய ஒரு குச்சி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதெல்லாம் பேசக்கூட முடியாத அளவுக்கு ஆகிவிட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் எனது சகோதரனை அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போது மிஸ்வாக்கு குச்சி தான் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாரோ என நான் நினைத்து, யா ரசூலல்லாஹ் அந்த மிஸ்வாக்கு குச்சி வேண்டுமா என்றார். தலையசைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஆமாம் என்றார். அந்த குச்சி எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்க ஆரம்பித்தார். குச்சி கொஞ்சம் கடுமையாக இருந்தது. யா ரசூலல்லாஹ் அந்த குச்சியை எனது வாயிலே நான் மென்று கொஞ்சம் மிருதுவாக்கி பக்குவப்படுத்தி தரவா யா ரசூலல்லாஹ். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை அசைத்தார். ஆமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த குச்சியை ஆயிஷாவிடத்திலே கொடுக்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாயினால் அந்த கொஞ்சம் கடித்து அதை கொஞ்சம் மிருதுவாக்கி பக்குவப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக பல் துலக்கினார். மரணத்திற்கு முன்னதாக புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4438வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இதை அதே புகாரியில் 4449வது நபிமொழியாக பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்ன தெரியுமா? எந்த மிஸ்வாக்கு குச்சியை எனது வாயில் நான் கடித்து மென்று பக்குவப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்தேனோ, எனது உமிழ் நீரையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உமிழ் நீரையும் இறுதி கட்டத்தில் ஒன்று சேர்த்தானே அல்லாஹு தஆலா. அந்த ஒரு நேமத்தை, பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கு தந்தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன சம்பவத்தை ஹதீஸிலே பார்க்கிறோம். தோழர்களே, நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதி நேரம் நெருங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய மடியிலே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மெல்ல 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 அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பினுடைய பாரம் எனது உடம்புக்கு தெரிய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல அழுத்தம் வருகிறது எனது உடம்புக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது என்று புகாரியில் 2741வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் பாதுகாப்பு தேடி பிரார்த்தனை செய்வது அவருடைய வாடிக்கையாக இருந்தது, வழக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே பிரார்த்தனைகள் செய்தால் அந்த பிரார்த்தனையை கையிலே ஊதி உடம்பிலே தடம்புவார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் அவரால் கையை உயர்த்த கூட முடியவில்லை. நான் தான் ஓத வேண்டிய சூறாக்களை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா. வர்க்கத்திற்குரிய கை அந்த கை. ஆகவேதான் அந்த கையை கொண்டு நான் ஊதினேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடைசி நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனித சமுதாயத்திற்கு
உலகை விட்டும் நீங்கள் விடைபெறும் பொழுது அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் விடைபெறுங்கள். அல்லாஹுவை குறித்து தவறான எண்ணம் கொண்டு நீங்கள் விடைபெறாதீர்கள். யார் ஒருவர் தனது கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமா மொழிந்த நிலையில் யாருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறதோ அவர் சொர்க்கம் சென்றே தீருவார். எப்படியாவது சொர்க்கம் செல்லுவார், கடைசியில் சொர்க்கம் சென்றே தீருவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் மரண நேரத்தில் அதிகம் அதிகம் அல்லாஹுவை பிரார்த்தித்து, மரண நேரத்தில் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் புரிந்து ஒரு மனிதன் மரணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்குரிய ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 4439 6510வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது நெஞ்சின் மீது படுத்துக் கொண்டிருக்கும் போது மெல்ல மெல்ல எனது நெஞ்சுக்கு அழுத்தம் வர ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரில் கையை உயரை முற்றி முகத்திலே தடவிக்கொண்டு ரப்பி அல்ஃபிர்லி ரப்பி அல்ஃபிர்லி, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக. ரஹ்மத்துல் ஆலமீனுடைய கடைசி வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுகள் மெல்ல மெல்ல அசைய ஆரம்பித்தது. நெஞ்சோடு அணைத்து பிடித்துக் கொண்டிருந்த நான் எனது காதை மெல்ல தாழ்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்டுக்கு அருகிலே கொண்டு போய் வைத்து கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஓதிய வார்த்தை ரப்பி ரப்பி அல்ஃபிர்லி ரப்பி அல்ஃபிர்லி, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, நல்லவர்களோடு என்னை நீ எழுப்புவாயாக என்ற வாசகத்தை நான் கேட்டவுடனே நான் தெரிந்து கொண்டேன் அல்லாஹ்வுடைய ரசூல் இனி மரணிப்பார், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல எப்ப நான் கேட்டேனோ இனி அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மோடு இருக்க மாட்டார், அவர் மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டார், அவர் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததை பார்த்து இனி அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை விட்டும் சென்று விடுவார் என்று நான் விளங்கிக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் சொன்ன வார்த்தையை கேளுங்கள் தோழர்களே. மரண நேரத்தில் சொன்ன வார்த்தையை புகாரி இமாம் பதிவு செய்து நமக்கு சொல்லுகிறார்கள், ரப்பி அல்ஃபிர்லி ரப்பி அல்ஃபிர்லி ரப்பி அல்ஃபிர்லி ரப்பி அல்ஃபிர்லி, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா. திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இரண்டு கரத்தை உயர்த்தி 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள். அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி விடுகிறார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத் இன்னலில் மௌத்தி சக்கராத் இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கீழே விழுந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மார்பகத்திலே நான் அணைத்து பிடித்திருந்தும் கூட உயிர் பிரிந்தது எனக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எனது மார்பகத்தின் மீது படித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். உலகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரிந்தார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை நாள் லுஹருக்கு முன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தார்கள். செய்தியை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் குணமடைந்து விட்டார் என தெரிந்து சென்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையின் மீது ஏறி வேகமாக வந்து யாரிடத்திலும் ஒன்றும் பேசாமல் உடனடியாக குதிரையிலே இருந்து கீழே இறங்கி பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்தார் என்று யாராவது இங்கே சொன்னால் கொன்றே விடுவேன் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள், கையில் வாளை எடுத்துக்கொண்டு.
என்ன காரணம்? மூசா நபி தூர் சீனா மலைக்கு அல்லாஹ்விடத்திலே வஹியை எதிர்பார்த்து சென்ற போது மூசா இறந்து விட்டார் என்று யூதர்கள் எப்படி அன்றைக்கு சொன்னார்களோ அதே போல இந்த மதீனாவில் எந்த முனாஃபிக்கும் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க மாட்டார், அவர் வருவார். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பார் என்று யாராவது சொன்னால் 1% கூட விடமாட்டேன், கொன்றே தீருவேன் என்று மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையில இருந்து கீழே இறங்கி வேகமாக வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மகளிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார்கள். மகள் சொல்லுகிறார், அனுமதி பெற வேண்டியவர் இறந்து போய்விட்டார். மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தந்தையே அனுமதி தர வேண்டியவர் இறந்து போய்விட்டார். வந்து பார்த்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்பட்டு கிடப்பதை பார்த்து நெற்றியில் முத்தமிட்டு அங்கே நின்று, யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே முத்தமிட்டு விட்டு அந்த தௌஹீதினுடைய தியாக செம்மல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனதை உறுதிப்படுத்தி விட்டு தேம்பி தேம்பி அங்கே நின்று அழுது வெளியே வந்து மக்கள் மத்தியில் அங்கே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்களே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து, உமர் அவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியம் போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கவில்லை என்று சொன்ன உமர் அவர்களே, அமருங்கள் அமருங்கள் என்று 3 விடுத்தம் சொல்லுகிறார். அமர முடியாது என்கிறார் உமர், அமர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் என்கிற செய்தியை கேட்க என்னால் முடியாது, அமர முடியாது என்கிறார்கள். உடனே அல்லாஹுவை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அல்லாஹுவை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். ஹதீசுகளில் சுப்ஹானல்லாஹ் பார்த்தால் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4452வது நபிமொழி, புகாரியில் 3648வது நபிமொழி. வெளியே வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை எல்லாம் கூட்டி வைத்து, கொஞ்சம் அமருங்கள், கொஞ்சம் அமருங்கள், நான் கொஞ்சம் பேச வேண்டும், எல்லோரும் அமருங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் அமர்ந்தார்கள். எல்லோரும் அமர்ந்தார்கள். அமர்ந்தவுடன் என்ன அருமையான வாசகத்தை பயன்படுத்தினார்கள். மக்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை வணங்குகிறவர்கள் யாராவது இங்கே இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள். அல்லாஹுவை வணங்குகிறவர்கள் யாராவது இங்கே இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான், அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். 39வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தை அந்த மக்கள் மத்தியிலே ஓதி காட்டினார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீங்களும் மரணிக்க கூடியவர், அவர்களும் மரணிக்க கூடியவர். சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை ஓதுகிற வரை, இந்த ஆயத்தை எங்கள் மத்தியில எடுத்து சொல்லுகிற வரை எங்களுக்கு அந்த நிலைகளே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பார் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்றார்கள். மீண்டும் ஓதினார் அந்த மக்களிடத்தில் 3வது அத்தியாயத்தின் 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலே தவிர வேறொன்றும் இல்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இவருக்கு முன்னால் நிறைய நபிமார்கள் வந்து போய்விட்டார்கள். அஃபைன் மாத்த அவு குத்திலன் கலபுத்தும் அலா அல்காபிக்கும். இந்த இறை தூதர் இறந்து போய்விட்டால் நீங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பி போய் விடுவீர்களா என்கிற ஆயத் ஓதப்பட்டவுடன் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மறந்திருந்தோம், இப்படி ஒரு வசனம் திருக்குர்ஆனிலே உண்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்லப்பட்ட இப்படி ஒரு வசனம் திருக்குர்ஆனிலே உண்டுமா? அபூபக்கர் அவர்களின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களை நேர்வழிப்படுத்தினான். இந்த வசனம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்கிற வசனம் அபூபக்கர் அவர்கள் ஓதிய உடனே எல்லா சஹாபாக்களும் திரும்ப திரும்ப ஓத ஆரம்பித்தார்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அபூபக்கர் அவர்களுடைய வாயில் இருந்த அந்த ஆயத்தை கேட்டவுடனே நானும் முடிவு செய்து விட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய் விட்டார்களா அபூபக்கரே? அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்து போய் விட்டார்களா என நான் கேட்டேன். எனது கால் நிற்க முடியவில்லை, தரையிலே சாய்ந்து கீழே விழுந்து விட்டேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. போர் வீரர், அவர் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியிலே சென்று விடுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஆட்சி அதிகாரம், அவருடைய திறமை, அவருடைய சாமர்த்தியம், அவருடைய தைரியம்
ஹதீஸிலே நீங்கள் படிக்கத்தான் வேண்டும். அந்த மாமனிதர் நிலைகுலைந்து விட்டார் அந்த ஒரு செய்தியை கேட்டவுடனே என்று ஹதீஸிலே பார்க்கிறோம் தோழர்களே. புகாரியில் 4452வது நபிமொழி. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண சம்பவத்தை பார்த்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி அழுத வாசகம் புகாரியில் 4462வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட என்னுடைய தந்தையே, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட என்னுடைய தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் அந்தஸ்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்ட எனது தந்தையே, எப்பொழுதும் உங்களோடு தொடர்பு வைத்திருக்கிற ஜிப்ரீலிடத்தில் இந்த மரண செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம் என்று அழுதார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இரவு நேரத்தில் அந்த மண்ணை அள்ளி வீசுகின்ற அந்த சப்தத்தின் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டு விட்டார் என்று. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். புகாரியில் 4462வது நபிமொழி. அனஸே, ரஹமத்துல் ஆலமீனுடைய முகத்தில் மண்ணை வாரி போட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு இடம் பிடித்திருந்தார்கள் தோழர்களே. நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியதை போல இந்த உரையிலிருந்து நமக்குரிய பாடம், மரண நேரத்தில் கூட உயிரோடு வாடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது, எனது காலில் விழுந்து மரியாதை செலுத்தக்கூடாது, அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து கூட எனது பெயரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, மக்களிடத்தில் எந்த ஒரு மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கூட எனது கபரிலே வந்து நின்று கொண்டு வணக்க வழிபாடு செலுத்துதலை நான் விரும்ப மாட்டேன், அல்லாஹ் அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் செய்த அந்த துஆவை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் தோழர்களே, இந்த உலக வரலாற்றில் எந்த தலைவர்களும் அப்படி வாழ்ந்தது கிடையாது. பைலா என்கிற ஒரு வெள்ளை நிற ஒரு கோவேறு கழுதை, அங்குமிங்குமாக ஒட்டப்பட்டிருந்த ஒரு போர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சொத்து. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4461, 4467, 2739 இப்படிப்பட்ட நபிமொழி தொகுப்புகளில் கோர்ந்து பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடை வரும்போது இதோ பார்க்கிறீர்களே இந்த பைலா என்கிற ஒரு கழுதையும், இந்த பார்க்கிறீர்களே இந்த ஒரு ஆடை, ஒட்டு போட்ட இந்த ஆடையோடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். யமன் நாட்டிலே இருந்து கொண்டு வரப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே இருந்த ஒரு வெள்ளை ஒரு ஆடையை கொண்டு அவர் கபனிடப்பட்டார் என்கிற செய்தி 1264வது நபிமொழியாக புகாரிலே பார்க்கலாம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழிக்குள் இறங்கி குழி வெட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உடம்பை வாங்கியவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி திருமதியில் 968வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம். நான் அடிக்கடி ரமலானுடைய உரைகளிலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதுதான், அடுத்த வருடம் நம்மில் யார் யார் இருப்போம் என்று தெரியாது. சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு இருந்த நிறைய பேர்கள் இந்த வருடம் ரமலானுடைய மாதத்தில் இல்லை என்பது உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெருநாள் திடலோடு கடந்த காலங்களில் எப்படி நடந்தோமோ அப்படி நீங்கள் நடக்காமல் ரமலானுடைய மாதம் முழுக்க எப்படி இறை இல்லங்களை இபாதத்துகளை கொண்டு அலங்கரித்தீர்களோ, எப்பொழுது பார்த்தாலும் திருக்குரானோடு தொடர்பு, எப்பொழுது பார்த்தாலும் தஸ்பீகளோடு தொடர்பு, எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நன்னடத்திற்கு உரியவர்களாக ரமலானுடைய மாதத்தில் நடந்தீர்களோ, அதை ரமலான் அல்லாத மீதமுள்ள 11 மாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்யுங்கள். இந்த ரஹமத்துல் ஆலமீனை நாம் மறுமை நாளிலே பார்க்க போகிறோம், முடியுமா இல்லையா? பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை, எனக்கு அருகிலே வராதீர்கள், என்னோடு பேசாதீர்கள், சுகக்கண் என்னை விட்டும் தூரமாகுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை சொல்லுவார்கள். மறுமை நாளில் கௌசர் என்கிற நீர் தடாகத்திற்கு அருகில் நீர் அருந்த வரும்போது
ஏனென்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும் நபியே, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மக்கள் இந்த மார்க்கத்தில் வித்யத்துகளை அனாச்சாரங்களை உண்டாக்கினார்கள், மார்க்கத்தில் பெரும்பாவங்களை செய்தார்கள், மார்க்கத்தை விட்டும் தடம் புரண்டு போனார்கள் என்று அல்லாஹ் அறிவித்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னை விட்டும் தூரமாகுங்கள், என்னை விட்டும் தூரமாகுங்கள் என்பார்கள். அந்த கூட்டத்தில் நாம் 1% கூட இருந்துவிடவே கூடாது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பரிந்து பேசுகிற கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். என் மீது யார் அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்கள் என்னோடு மறுமை நாளிலே நெருக்கமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய கையை நாமும் பிடித்து நம்முடைய கையை அவரும் பிடித்து சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நாம் கூட்டம் கூட்டமாக செல்லுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். தோழர்களே, இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண சம்பவம் தான். அல்லாஹ்வுடைய ரசூலை 2 கண் கொண்டு பார்க்காத நம்மளாலேயே இதை ஜீரணிக்க முடியவில்லை என்றால் வாழ்ந்த மக்கள் எவ்வளவு துடியாய் துடித்திருப்பார்கள், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலை அடக்கிய உடனே அபூபக்கரிடத்திலே போய் சொன்னார்கள், இந்த மதீனாவிலே இனி என்னால் பாங்கு சொல்ல முடியாது, அதை சொல்லுகிற சக்தி எனக்கு கிடையாது, நான் எங்கோ சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு நான் மரணிக்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்றார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே பார்க்கிறோம். பிலாலை போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பள்ளிவாயிலை கட்டி உங்களை பாங்கு சொல்லி ஏற்றி அழகு பார்த்த இடம் இந்த இடம், நீங்கள் போனால் எங்களுக்கு யார் பாங்கு சொல்லுவார்கள், முடியாது என்று வீம்பாக நின்றார் பிலால் அவர்கள். அபூபக்கர் அவர்கள் கட்டாயப்படுத்தினார். பிலால் அவர்கள் திரும்ப ஒரு வார்த்தை கேட்டார், அபூபக்கர் அவர்களே, மக்காவில் என்னை நீங்கள் அடிமை தளத்திலிருந்து உரிமை விட்டது உங்களுக்காக வேண்டியா அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்றால் என்னை விட்டு விடுங்கள், உங்களுக்காக வேண்டி என்றால் என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பிலால் அவர்களே, அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் உங்களை நான் விட்டேன், ஆனால் எனது தாழ்மையான ஒரு வேண்டுகோள், எங்களை விட்டும் சென்று விடாதீர்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்ல என்னால் முடியாது என்றார்கள் பிலால் அவர்கள். தாங்க முடியாது என்றார்கள். இல்ல, இருந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த 2 ஆண்டு காலம் இருந்தார். உமருடைய ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்திற்கே சென்று விட்டார். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட போது முதல் பாங்கு அங்கேதான் சொன்னார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட மக்களோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த பிரிவு சம்பவத்தை அந்த தோழர்கள் எப்படியெல்லாம் எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை கற்பனையால் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. தோழர்களே, எனக்கு பிறகு ஒரு சகோதரர்கள் வருவார்கள், அவர்கள் என்னை கண்கொண்டு பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமான் கொண்ட மக்கள் அவர்கள் என்று நம்மை அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொன்னார்களே, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கோ அல்லாஹ்வுக்கோ திருக்குர்ஆனுக்கோ இஸ்லாத்திற்கோ 1% கூட நாம் துரோகம் செய்து விடுதல் கூடாது. ஏவப்பட்ட காரியங்களை செய்து தடுக்கப்பட்ட காரியத்திலே இருந்து விலகி நம்முடைய வாழ்வை இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக நாம் ஒவ்வொருவரும் மரணிக்க வேண்டும். மரண நேரத்தில் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து சந்தோஷ முகத்தோடு என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்கிற நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றாரோ அதே போல நாமும் விடைபெற வேண்டும். அதற்கு உரியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனையில் என்னையும், நான் பிரார்த்தனை செய்கிற பொழுது உங்களையும், நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களையும் கொஞ்சம் உள்வாங்கி நாம் அல்லாஹ்விடத்திலே ரமலானுடைய இறுதி கட்டத்தில் நெருங்கி இருக்கிற நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து செய்கிற அமல்களுக்குரிய கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து சொர்க்கத்தை நமக்கு தராமல் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.